தவேக தலைவர் விஜயின் கரூர் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நேரடி விசாரணை மற்றும் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கரூரில் நடந்த துயரம் தொடர்பான எஸ்ஐடி விசாரணையை எதிர்த்தும் சிபிஐ விசாரணை கோரியும் தவேக உள்ளிட்டோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதனை கடந்த 10ஆம் தேதி நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வு விசாரித்தது. அப்போது தற்போதுள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லை என்றும் உச்சநீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் எனவும் தவேக தரப்பில் கோரப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணை அதிகாரியையும் முடிவு செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்தான் என எடுத்துரைத்த தமிழ்நாடு அரசு தரப்பு, விசாரணை குழுவின் தலைவர் சிறந்த அதிகாரி என்றும் ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்றியவர் என்றும் சுட்டிக்காட்டியது. அரிதான வழக்குகளை மட்டுமே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அரசியல் சாசன அமர்வில் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு உள்ளது என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. அதையடுத்து இந்த வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வர உள்ள இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.